Hi friends, welcome to the channel. இந்த வீடியோ நம்ம வந்துட்டு ஜாக் ரயான் கோஸ்ட் வர படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் அமேசான் பிரைமில் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த படத்தை கதையை பற்றி பார்த்தலாம். ஜாக் அப்படின்ற ஒருத்தர் வந்து சிஐயில் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த வேலை பிடிக்காமல் இப்போ நார்மலாக ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ரொம்ப வருஷம் கழித்து அவருடைய சீஃப் டைரக்டரை வந்து அவர் பார்க்க வராரு. அவர் பேர் ஜேம்ஸ் கிரீக்கு. இப்போ ஜேம்ஸ் கிரீக்கு வந்து ஜாக்கை பார்த்துட்டு எனக்கு ஒரு வேலை பண்ணி கொடுக்கணும், நீ ஆஃபீஸ் விஷயமாக துபாய்க்கு போகிறேன்னு எனக்கு தெரியும், நீ துபாயில் ஒரு ஆளை பார்க்கணும், அவர் பேர் நைஜல், அவரை பார்த்து எனக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் வாங்கிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு கிரீக்கு வந்து ஜாக்கை போட்டு ரொம்ப கம்பல் பண்ணிகிட்டே இருக்காரு. வேறு வழியே இல்லாமல் ஜாக்குமே சரின்னு ஒத்துக்கிறாரு. இப்போ ஜாக்கு கூட சிஐலேருந்து ஒரு ஆளை வந்து அனுப்பி விட்றாங்க. அவங்க 2 பேரும் துபாய்க்கு போகிறாங்க. துபாயில் கிரீக் சொன்ன அந்த ஆள் வராரு. அவர் பேர் நைஜல். நைஜலும் கிரீக்கும் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஆப்ரேஷன் ஒன்றா வேலை செஞ்சவங்க. இப்போ நைஜல் அப்படின்ற ஒரு ஆள் வந்துட்டு துபாயில் தலைமுறை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா க்ரௌன் அப்படின்ற வில்லன் வந்துட்டு இவர் எப்போ வேணால் கொல்லலான்ற ஒரு அச்சம் இருக்குது. ஜாக்கும் நைஜலும் ஒன்றா மீட் பண்ணுறாங்க. அப்போ நைஜல் வந்து ஜாக்கை பார்த்து நிறைய கேள்வி கேட்பாரு. உன்னை யார் இங்கே அனுப்புனா, நீங்கள் வந்துடக்கூடாது, உனக்கு பதில் கிரீக்கு தான் இங்கே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைஜல் நிறைய சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ ஜாக் சொல்கிறார், எனக்கு எதுவுமே தெரியாது, கிரீக்கு தான் இங்கே அனுப்புனாரு, உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு வர சொன்னார். அப்போ நைஜல் சொல்லுவார், என்கிட்ட எந்த பொருளுமே கிடையாது, கிரீக் இங்கே வந்திருந்தான் அப்படின்னா நான் அவங்ககிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நைஜல் சொல்லுவார். நைஜலும் ஜாக்கும் பேசிட்டு இருக்கும் போது க்ரௌனோட ஆள் வந்து நைஜலை கொண்டுடுவாங்க. இப்போ ஜாக்கு வந்து அந்த ஆள் தேடி ஓடிட்டே இருப்பான். அது சேசிங் மாதிரி நடந்துட்டு இருக்கும். இப்போ MI6லேருந்து ஒரு பொண்ணு வந்திருப்பாங்க. அவங்க வந்து ஜாக்கை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. ஜாக்கு வந்து சிஐயில் வேலை செஞ்சவர், இவங்க வந்துட்டு MI6 வந்திருக்காங்க. இது ரெண்டுமே அமெரிக்காவில் வேலை செய்ய ஒரு ஏஜென்ட் தான், பட் வேற ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. MI6லேருந்து வந்து அந்த பொண்ணு வந்து ஜாக் அரெஸ்ட் பண்ணி அவங்க நிறைய கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. பட் ஜாக்கு எதுவுமே தெரியாது. அப்போ MI6ல் வந்து அந்த பொண்ணு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி உன்னுடைய CIA டைரக்டர் வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் மறைச்சிருக்காரு, அவர் நிறைய ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு, அதில் ஒன்று தான் இந்த விஷயம், உன்னை வந்து பலிகடாக்க ட்ரை பண்ணுறாங்க சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ ஜாக்கு வந்து சிஐக்கு போய்ட்டு டேரக்டராக கிரீக்கை பார்த்து நிறைய கேள்வி கேட்பாங்க. அப்போ கிரீக் எல்லா உரிமையும் சொல்லிடுவார். என்னென்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி 9/11 அப்படின்னு அமெரிக்காவில் ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா, அதுக்கப்புறமேட்டு கிரீக்கும் க்ரௌனும் நைஜலும் சேர்ந்து ஒரு ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க, அதாவது கவர்மெண்ட்டு கீழே. ஸோ இந்த 3 பேரும் சேர்ந்து என்ன ஆரம்பித்தாங்கன்னா ஸ்டார்லிங் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் ஆரம்பிப்பாங்க. அதில் வந்து அவங்களுக்கு ரூல்ஸே எதுவுமே கிடையாது. அவங்க தீவிரவாத அமைப்பு எங்கே இருந்தாலுமே போய் கொண்டுடுவாங்க. எந்த கவர்மெண்ட்டுக்கிட்டையும் அவங்க பெர்மிஷன் அவசியமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி கராச்சியில் போய் ஒரு தீவிரவாத அமைப்பு அழிக்கும் போது அங்கே ஒரு தவறு நடந்து அந்த ஸ்டார்லிங் அப்படின்ற அந்த ஆப்ரேஷன் வந்து அங்கேயே ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதனால அந்த ஸ்டார்லிங்கோட ஹெட்டான கிரீக்கு, க்ரௌனு, நைஜல் இந்த 3 பேருமே தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுவாங்க. கிரீக் இப்போ சிஐஏல வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. க்ரௌன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்லிங் அப்படின்ற தடை செய்யப்பட்ட